நம்ம சேனலில் உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் நம்ம பண்ணுறோம், அந்த சர்வீசஸை நீங்கள் வீட்டிலேருந்தே எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் சொல்கிறேன். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்குமார். நான் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஜி ஜென்ரல் இன்சூரன்ஸில் அட்வைசராக இருக்கேன். லாஸ்ட்டு 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஜி ஜென்ரல் இன்சூரன்ஸில் அட்வைசராக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டான சர்வீஸை நான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டாடா ஏஜில் வந்து நம்ம ஹெல்த், மோட்டார், கமர்ஷியல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மோட்டார்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஹிக்கிளுக்கும் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணலாம். 2 வீலர், 4 வீலர், ஓன் கார், கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற எல்லா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வெஹிக்கிள் வந்து பாலிசி எடுக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா வெறும் தேர்ட் பார்ட்டி மட்டும் எடுக்காமல் ஓன் டேமேஜ் கவரும் இருக்கிற மாதிரியான இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்றது என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன்ஸ். நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி மட்டும் வச்சுட்டு ஃப்யூச்சரில் நம்ம வண்டிக்கு ஏதாச்சும் ரிஸ்க்கு அப்படின்னா அதில் நம்ம கவர் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம வண்டி ஏதாச்சும் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஏதாச்சும் நம்ம ட்ராவல் பண்ண சொல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி டைமில் நம்ம வண்டிக்கு டேமேஜ் ஆச்சுன்னா ஓன் டேமேஜ் பாலிசி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம கிளைம் பண்ண முடியும். கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் ஒரு வண்டியில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதுமானது. நம்ம வந்து அந்த வண்டியை ட்ராவல் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா தேர்ட் பார்ட்டி வந்து இம்பார்ட்டன்ட், ஓன் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. பட் ஆனால் வந்து நம்ம வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஓன் டேமேஜ் ப்ரீமியம் வந்து நீங்கள் எடுத்து உங்களோட பைக்கை நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஓன் டேமேஜ் ப்ரீமியத்தில் மட்டும்தான் அதை அந்த கிளைம் நம்ம பண்ண முடியும். இன்சூரன்ஸ் பேக்கேஜ் எடுக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி, ஓன் டேமேஜ் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான பாலிசி எடுங்க. தேர்ட் பார்ட்டி, ஓன் டேமேஜ் இது ரெண்டு சேர்ந்த மாதிரியான ஒரு பாலிசி இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் பாலிசின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசியில் உங்களோட தேர்ட் பார்ட்டி அண்ட் ஓன் டேமேஜ் ரெண்டுமே வந்து கவர் ஆகும். ஒவ்வொரு டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பர்சனல் ஆக்சிடென்ஷியல் கவர், பிஏ கவர்னு சொல்லுவாங்க, 15 lakhs அல்லது 15 lakhsக்கு அதிகமாக ஒரு பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியை எடுத்துக்கணும் அப்படின்றது இப்போது கட்டாயமாக்கியிருக்காங்க. இந்த பிஏ கவர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்கேஸ் வண்டி ஓட்ட சொல்ல ஏதாச்சும் உங்களுக்கு ஆபத்து, ஏதாச்சும் ரிஸ்க்கு அப்படின்னா அந்த பிஏ பர்சனல் ஆக்சிடென்ஷியல் கவர்லேருந்து உங்களுக்கு சம் ஆஃப் த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு 15 லட்சத்துக்கு மேலே ஒரு பர்சனல் ஆக்சிடென்ஷியல் நான் கவர் எடுத்திருக்கேன் சார், நான் இப்போது பைக்கோ இல்லை காரோ ஏதோ இன்சூரன்ஸ் எடுக்க சொல்ல திரும்பவும் நான் அந்த பிஏ கவர் ஆட்-ஆன் வந்து நான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா எடுக்க தேவையில்ல. 15 லட்சமோ அல்லது 15 லட்சத்துக்கு மேலேயான பர்சனல் ஆக்சிடென்ஷியல் கவர் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அந்த பர்சனல் ஆக்சிடென்ஷியல் கவரோட பாலிசி டீட்டெயில்ஸ் கொடுத்து இன்சூரன்ஸ் எடுக்க சொல்ல, அதாவது நீங்கள் அந்த காரோ பைக்கோ 2 வீலரோ இதை அந்த இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போது 15 லட்சத்துக்கு மேலே நீங்கள் பிஏ பர்சனல் ஆக்சிடென்ஷியல் பாலிசி வச்சுருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் எடுக்க தேவையில்லை. அந்த பர்சனல் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பாலிசி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வண்டிக்கு மட்டும் இன்சூரன்ஸ் எடுத்தால் போதுமானது. எல்லோரும் உங்களோட வண்டிக்கு இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் எவ்வளோ வருது, அதை எப்படி நம்ம பாலிசி காப்பி பெறுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட வண்டியோட ஆர்சி புக் கிளியர் ஆகவும், ஏற்கனவே ஏதாச்சும் நீங்கள் பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியோட பாலிசியோட ஓல்டு பழைய இன்சூரன்ஸ் காப்பியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கான கொட்டேஷனை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஆன்லைன்லேயே பாலிசியை பை பண்ணிக்கலாம். கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுற வண்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாடா ஏஜி சைடில் இருந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வணிகத்துக்காக பயன்படுத்துகிற எல்லா வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ரேட்டில் உங்களுக்கு பாலிசியை உங்கள் வீட்டில் இருந்தபடியே நாங்கள் புதுப்பிச்சு தரோம்.
உங்கள் வண்டிக்கான சலுகை விலையில் இன்சூரன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வண்டி ஆர்சி புக்கும் இன்சூரன்ஸ் காப்பியும் அனுப்புங்க. நாங்கள் டாடா ஏஜி சைட்லேருந்து எவ்வளோ ப்ரீமியம் வருதுன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நன்றி. அடுத்த நல்ல டாபிக் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.